நம்புறது. அதுதான் ஏன் எதுக்கு அடிப்படையான கேள்வி கேட்கறதா பகுத்தறிவு தவிர சும்மா குற்றம் இதெல்லாம் கிடையாது. அதாவது இயற்கையும் அறிவியலும் இப்போதைக்கு தெளிவுபடாத உள்ள ஏரியாவை நீங்க கொஸ்டின் பண்ணிட்டு நீங்க பகுத்தறிவை இப்படி பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் தட்ட நினைச்சிட்டு இருந்தோம். யூரிக் ஆசிட் போனதுக்கு அப்புறம் உலகம் உருண்டை தெரிஞ்சது நமக்கு. ஒரு 100 வருஷம் முன்னாடி நம்ம சூரியன் நம்மள சுத்திட்டு இருக்கு நினைச்சோம். இப்பதான் நம்ம தெரியுது நம்ம தான் சூரியனை சுத்துறோம்னு. இப்ப இவர் சொல்றாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் புக் டெலிவரி ஒரு 10 வருஷமான மாற்றங்கள் தான். பிக் பேங் தியரி இவரை ஒத்துக்கிறாங்களே, அது எப்ப வந்தது? ஒரு கடந்த 5 வருஷம் தான். அறிவியல் ரீதியாக பல வகையான கண்டுபிடிப்பு முயற்சிகள் வரும்போது உண்மைகள் வெளிப்படும். ஆனா அதெல்லாம் டோட்டல் நம்ப கூடாது. இது ஒரு இன்டெலெக்ட் டிசைன் இருக்கு. எவ்வளவு காலமா எங்களை ஏமாத்திட்டு போறீங்க? ஆட்டு மந்தைங்கள மாதிரி ஒரு அடிப்படையா ஃபார்மேட் பண்ணிட்டு நீங்க ஏமாத்திட்டு போறீங்க. கேள்வி கேட்கிறோம் நாங்க, யார் அந்த இன்டெலெக்ட் டிசைன்? யார் எங்க இருக்காரு? அவரு இப்ப எங்க இருக்காரு? டிட்டர்மினேட்டர் வச்சுட்டு அவர் எங்க போயிட்டாரு? இங்க பலக்கணக்கான கஷ்டங்கள் இருக்கு, எங்களுக்கு ஆன்சர் எங்க? அடி மேல அடி ஒரு இனத்தை ஒழிக்கிறானே, அதுக்கு ஆன்சர் என்ன? ஏன் ஒரு ஏழை எப்போது ஒருமையா இருக்கானே, அதுக்கு ஆன்சர் என்ன? எங்க அந்த இன்டெலெக்ட் டிசைன் கேட்கிறோம். ஒரு நேர்மையான வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடி வாங்கிட்டு இருக்கானே, அந்த இன்டெலெக்ட் டிசைன் எங்க போச்சு? அப்புறம் ஒரு இன்டெலெக்ட் டிசைன் வெறும் டிட்டர்மினேட்டர் வேலை மட்டும் பண்ணா அந்த இன்டெலெக்ட் டிசைன் தேவையே கிடையாது. அதுதான் சொல்றது பகுத்தறிவு. இதை உணர்த்துக்காக தான் அறிவியல் மேடையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இவர் டார்வின் தியரி பத்தி உண்மை சொன்னார். பரிணாம வளர்ச்சி அதனால பன்னி வால்வ்னு சொன்னார். ரொம்ப தப்பான கருத்து. பன்னி போர்சைன் வேல்ஸ் இருக்கு சார், பிக் வேல்ஸ். அது நாங்க எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஃபுல்லா ட்ரீட் பண்ணி அந்த பன்னியோட வேல் இறுதிய வேலோட சின்ன வேல். அந்த சின்ன வேல் இருக்கனால ஆபரேஷன் பண்ணும்போது வேலோட ஏரியா சுருங்கிடும். அது கரெக்டா ஃபிட் ஆகிறதுனால ப்ராசெட்டிக் வேல் யூஸ் பண்றத தவிர அதுக்கு ஈக்குவேஷனுக்காக கிடையாது. முன்ன மாடோட வேல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப பன்னியோட வேல் யூஸ் பண்ணாங்க. ஏன் குரங்கோட வேல் யூஸ் பண்ணாடா? குரங்கும் பிளட் குரூப் ஒன்னா எல்லாம் கேட்டாரு. மனுஷனுக்கும் உள்ள பிளட் குரூப் வேரியேஷன் இருக்கு சார். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீலினேட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இப்ப கோஆர்டினேட் பண்றாரு. அதாவது வெளிப்படையா ஒரே அடியா அடிச்சுட்டு இதுல பகுத்தறிவு கிடையாது, இது கேள்வி கேட்கறீங்க, தொலைநோக்கு போறாங்க. அதே தான் திருப்பி நாங்க கேட்கிறோம். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் இந்த மேடையில பிக் பேங் தியரியை நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்றது பெரிய நல்ல செய்தியா இருக்கு. தயவுசெய்து நண்பர்களே, போகும்போது ஒரே செய்தி, பிக் பேங் தியரினாலதான் உலகம் உருவாச்சுன்னு உங்களால சொல்லிட்டாரு. அதை நம்புங்க, அதான் உண்மை. அதுக்கு மேல இன்டெலெக்ட் டிசைன் இருக்கா இல்லையான்னு சொல்றது வெயிட் பண்ணுங்க. பதில் வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை எடுத்துங்க. பரிணாம வளர்ச்சி பத்தி தெரியணும்னா எந்த உலகத்திலையும் எங்க வேணாலும் உங்களோட வெப்சைட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. எங்க போனாலும் சயின்டிபிக் நான் போட்ட ஸ்லைட்ஸ் எல்லாமே வெளிப்படையா இந்த அரங்கில் சொல்றேன். எல்லாம் சயின்டிபிக் டெக்ஸ்ட் புக்ஸ்ல ப்ரூவான தியரியை தான் உங்களுக்கு பிராக்டிகலா காமிச்சிருக்கேன். உங்க கிராபிக்ஸ் நான் லெக்சர் கிளாஸ் எடுக்கிறேன்னாரு. ஆமா, லெக்சர் கிளாஸ் தான். அதனால நீங்க உங்க பள்ளின்னு உங்க பேர் வச்சிருக்கீங்க. ஏன் பள்ளின்னு பேர் வச்சிருக்கீங்க? லெக்சர் கிளாஸ் தான். ஒன்னு லெக்சர் கிளாஸ் தான். மனுஷ அறிவியல் தளத்துல தெளிவுபடுறதுக்கான லெக்சர் கிளாஸ் தான். தயவுசெய்து சடங்கு சாம்பாரத்தை விட்டுட்டு இன்டெலெக்ட் டிசைன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பகுத்தறிவு ஏதோ ஒரு ரிலிஜன் மாதிரி கான்செப்ட் சொல்றாரு, அது ஒரு மதம் அப்படின்னு சொல்றாரு. பெரியார் உங்களோட தலைவர் சொல்ல, பெரியார் தலைவர்கள் யார் சொன்ன? பெரியார் தலைவர், பெரியார் தலைவர்லாம் கிடையாது. அவர் ஒரு சித்தாந்தத்தை சொல்லிட்டு போனவர் தமிழ்நாட்டில். அதே மாதிரி சாக்ரட்டிஸ் அவர் சொல்லிட்டு போனார் அந்த காலத்துல. உங்க இதுல அபூபக்கர் சொல்றாரு, ஓமர் கய்யம் சொல்றாரு உங்க காலத்துல. அந்த சித்தாந்தங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாடல் தவிர நாங்க டெய்லி அதுக்கு கோயிலுக்கு மாலை போட்டுட்டு சாங்கிய சடங்குகள் 4 நேரம் கெட்ட நேரம் பாக்குறதோ இல்ல உங்களை மாதிரி நமாஸ் பண்றதோ இல்ல கிராஸ் பண்றது கான்செப்ட் கிடையாது. எது உண்மைன்னு தெரிவிக்கணும். உண்மை தெரிவிக்கும் மனுஷன் சிந்திச்சுட்டே இருக்கணும். மனுஷன் பகுத்தறிவு என்னன்னா, பகுத்தறிவு தான் வேறுபடுத்தும் ஒரு மிருகத்துல இருந்து. ஆட்டு மந்தைங்க மாதிரி இருக்கிறதுக்காக பகுத்தறிவு கிடையாது. ஏன் எதுக்கு எப்படி உருவாக்க ஏற்படும் கேள்வி கேட்கறதான ஒரு மனுஷன் மனசுல ஏற்படணும். அந்த கேள்வி கேட்ட பிறகுதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மேடை சொல்யூஷன் வரும்ன்றாரு, சொல்யூஷன் வராது. ஏன்னா வரவே கூடாதுன்னு ஒரு கான்செப்ட்ல அவங்க பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்தா இவனால பேசிட்டு பொய்யாயிடும். நான் சொல்றேன், வருவோம். எப்ப உங்க இன்டெலெக்ட் டிசைன் நேர்ல நான் தான் இப்படிதான் படைச்சேன், இதான் மாடல், இதான் மேத்தமெட்டிக் சொன்னாரு, சிஸ்டமேட்டிக் மாடல் அப்படின்னு அனலைஸ் பண்ணாருன்னா இதே ஸ்டேஜ் நான் சொல்லுவேன், எஸ் அக்செப்ட் உங்களோட இன்டெலெக்ட் டிசைன் தியரி சொல்றேன். அதுதான் அப்பதான் இதுக்கு சொல்யூஷன் வரும். தயவுசெய்து கருத்தை உங்க உள்வாங்கி தெளிவுபடுங்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் மறுப்பு இயக்கம் இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கிறது. முடிந்தவரை உங்கள் கருத்துக்களை கொட்டலாம். நான் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடறேன். மருத்துவர் சொன்ன மாதிரி கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இருக்கின்றானா அதுதான் கேள்வி. இல்லங்கிறதுக்கு நாங்க சொன்ன ஆதாரத்துக்கு அவங்க பதில் சொன்னாங்களே தவிர இருக்காருன்னா அவங்க தரப்புல இது வரைக்கும் சொல்லல.
உங்களுடைய குரான்லயே என்ன சொல்லியிருக்குன்னா, நான் உங்களுக்கு மிக அருமை, அதாவது தயவு செய்து குரானை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நாங்க கடவுள் மறுப்பாளர். நான் என்னுடைய கருத்து ஒண்ணுதான் அதுல இருக்கு. ஐயா வந்த உடனே ஐயாவை காமிச்சிட்டேன். என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ 2வது புத்தகம் எழுதியிருக்கேன். அதனுடைய ப்ரூஃப் இது. என்னை சட்டப்படி இந்து என்று சொல்வதனாலும், இந்து மத தர்மப்படி நான் ஒரு சூத்திரன், அதாவது தேவடியா பையன், பிராக்கெட்ல போட்டிருக்கேன், தேவடியா பையன் என்பதனாலும், மலத்தை மிதித்தால் கூட அந்த இடத்தை மட்டும் சுத்தம் செய்து கொண்டு இந்துவாகிய எங்களை தொட்டால் உடல் முழுவதும் குளித்து சுத்தம் செய்யும் இந்து மத தலைவன் சங்கராச்சாரி போன்றவர்களுக்கும் இந்த நூலை எழுதுகிறேன். என்னை எந்த ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ என்னை சூத்திரன் என்று சொல்லுவதில்லை. என்னை தொட்டால் அவர்கள் குளிப்பதில்லை. என்னுடன் உணவு அருந்துகிறார்கள், தீட்டாவதில்லை. எனவே என்னுடன் நண்பர்களாக பழகும், என்னை மனிதனாகவும் மதிக்கும் மற்ற மதத்துக்காரர்களை பற்றி நான் எழுத தேவையில்லை. என்னுடைய நிலைப்பாடு இதுதான். அதனால இது கடவுள் இல்லைங்கிறதுனால நாங்க எல்லா கடவுளும் இல்லைன்னு தான் சொல்றோம். அதுக்கு உதாரணம் சொன்னேன். அதுக்கு அவங்க பதில் சொல்லல. வண்டியை பூட்டிட்டு வரவங்க அத்தனை பேருமே நாத்திகர்கள் தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஏதாவது விளையாட்டா சொன்னாங்க. அப்புறம் வயிற்ற வலிச்சதுன்னா நம்ம மருத்துவர்கிட்ட தான் போறோமே தவிர கடவுள்கிட்ட போறது இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு சொன்னாங்க, மனுஷனுக்கு தான் வயிற்ற வலி வருது, விலங்குகள்லாம் எங்க போகுதுன்னு ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க. விலங்குகள் ஏன் போகலன்னா அது கடவுளை நம்புறது இல்ல, அது இயற்கையை நம்புது. நீங்க ஒரு பசுமாட்டை 10 நாள் பிடிச்சு கட்டி போடுங்க, சாப்பாடு போடாதீங்க, 11 நாள் அவுத்து விடுங்க, அது மோந்து பார்த்து தான் சாப்பிடும். இந்த இலையை சாப்பிடலாமா, இது சாப்பிடக்கூடாதா, இது உடம்புக்கு எத்தணும். நம்ம அப்படி கிடையாது. பிரியாணியா இன்னொரு பிளேட் வை, அங்க என்ன அது சிக்கனா ஒரு 4 வை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செரிமானத்துக்கு ஒரு 4 மாத்திரையை போட்டு போய் நமக்கு 6 அறிவு இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்ப சொன்னாங்க, அந்த குரங்குக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க, அதனாலதான் அந்த என்னெல்லாம் அதை கண்டுபிடிக்கணும். அதே பயிற்சி அந்த குழந்தைக்கும் கொடுத்திருக்காங்க. அவன் என்ன சொன்னாங்க காமிக்கும் போது, அந்த ஆங்கிலேயன் என்ன சொன்னான், இந்த குழந்தைக்கும் இந்த குரங்குக்கும் பயிற்சி கொடுத்தோம், அந்த குரங்கு சரியா செய்து நம்மளால கூட முடியலன்னு சொன்னான். அதை கவனிக்கணும். அவங்க அந்த குரங்குக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கல. கிளிஜோசியக்காரன் அந்த காலை ஆட்டினா அது சீட்டை கொண்டாந்து போட்டுரும். அது கும்பகோணத்துல பழக்கிற இடத்துல நான் பாத்திருக்கேன். ஒவ்வொரு கிளிக்கும் ஒவ்வொரு இடம் அந்த கட்டவரில் அப்படி ஆட்டுவான். அதுக்கு அட்டையில 18, 19, 20 நம்பர் போட்டிருப்பான். 18ல மெக்கா மதீனா இருக்கும், 19ல பாத்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி இருக்கும், 20ல பாத்தீங்கன்னாக்கா மதுரை வீரசாமியோ பழனிசாமியோ இருக்கும். உங்க பேர் என்னன்னு கேட்பான். நீங்க போய் என் பேர் பழனிசாமி, என் மாமன் ஃபாரின் போவானா அப்படின்னு 1 ரூபா போட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இந்து சாமி வர வரைக்கும் அவன் கால் கட்டவரில் இப்படியே வச்சிருப்பான் அந்த கிளிஜோசியக்காரன். அந்த 18ல பழனிசாமி இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அப்ப டக்குன்னு இப்படி கால் கிளி அவன் காலை பார்த்துக்கிட்டே இருக்கும். சீட்டு எடுக்கும் போது கிளிகளுக்கு எல்லா பக்கமும் தெரியும். அந்த ஒரு நெல்லு கொடுப்பான். அந்த நெல்லு அது விரும்பி சாப்பிடும். நெல்லு மற்ற நேரத்தில் கொடுக்க மாட்டான், அந்த சீட்டு எடுக்கும்போது மட்டும்தான் கொடுப்பான். அது மாதிரி கிளி பழக்கப்பட்டது. அந்த குரங்கு அப்படி பழக்கப்பட்டது கிடையாது. வெள்ளக்காரனா அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் சித்திரவதை பண்ண மாட்டான். இன்னொன்னு ஐயா சொன்னாங்க, இந்த வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பைபிள் சொன்னதை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒரு மருத்துவர் சொன்னாரு. அவர் என்ன சொல்லுவார் கேட்டீங்கன்னா, அந்த பைபிளையும் எங்க இறைவன் தான் படைச்சா இருப்பார். இதுக்கு வாதம் தேவையில்லை. நாங்க சொல்றதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறம் உங்க முடிவு அதெல்லாம் இறைவன் தான் படைச்சானா இவ்வளவு பெரிய அரங்கு கூட்டமோ அதே தேவையில்லை. இறைவன் தான் படைச்சானா ஆமாண்டு போயிட்டே இருக்கணும். நாங்க எந்த இறைவனும் இல்லைன்னு சொல்றோம். இல்லைன்னு சொல்றதுக்கு உங்க இதுலயே குரான்லயே என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. உங்க குரான்ல 2:186 என்ன இருக்கு? நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன், எவரும் என்னை அழைத்தால் அவ்வழைப்பின் பேரில் நான் விடையளிப்பேன், பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட மிக அருகிலேயே இருக்கிறேன். இது 58:14 சொல்லியிருக்கு. ரொம்ப கிட்டக்க இருக்கிறாராம். கூப்பிடுங்க, இந்த இடத்துல வந்தாருன்னா நாங்க அல்லா இருக்காருன்னு ஒத்துக்க நான் தயார். இல்ல யாராவது இந்து மதக்காரங்க இருக்காங்க, இந்த கிருஷ்ணா கிருஷ்ணா வான்னு சொல்லி கிருஷ்ணா வந்தானா, நான் அவன் பாஞ்சாலி புடவை அவுத்தானா, இவன் கிருஷ்ணா கிருஷ்ணா கத்துனா உடனே புடவை சப்ளை பண்ணானா. எங்க இந்து மதத்துல இருக்க எல்லா மதமே முட்டாள்தனம் தான். இப்ப ஐயா முதல்ல ஆரம்பத்திலே மருத்துவர் சொன்னார், கலிலியோ உலகம் உருண்டானாரு. அவரை கல்லால அடிச்சு சித்திரவதை பண்ணி கொண்டாங்க. அதுக்கு முன்னாடி கோபர் நிக்கோல்ஸ் அவர் உலகம் உருண்டேன்னாரு. அவரையும் கல்லால் அடிச்ச மதவாதிகள் உண்மையை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிடிச்ச பிடிவாதத்தை அவங்க காப்பாத்துறதுதான் இருக்கு. இல்லைன்னா இத்தனை நாள் செஞ்சது வீணா போயிடுங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது. ஐயாட்ட ஒருத்தன் கேட்கறான், கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே பெரியார்கிட்ட, கடவுள் வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த இருக்காரு சொல்லிட்டு நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு போவேன்ட்டாரு. அவர் நான் இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் வரமாட்டாரு இல்லன்னு வாதம் பண்ணிடுவோம். பெரியார் அதை சொல்லவே இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, திடீர்னு உங்க முன்னாடி என்ன பண்ணுவீங்க? இந்த இருக்காரு அப்படின்ட்டு அடுத்த வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு போவேனாரு. எங்களுக்கு கடவுளை பத்தி கவலை இல்லைங்க. கடவுள் இருக்காரா இல்லைங்கிறது கவலை இல்லை. இந்த கடவுளின் பேரால் நம்ம எவ்வளவு நேரத்தை வீண் பண்றோம், எவ்வளவு பணத்தை வீண் பண்றோம். இந்த இந்து மதத்துல அந்த சாதி கொடுமை முழுக்க அந்த கடவுளின் பேரால தானே. தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டிங்கிறான். எங்க 60,000 பொண்டாட்டி இருந்தா ஒரு பெரிய முனிசிபாலிட்டியா இருக்கும்னா என்ன அடிக்கிறான். ஏன்னு கேட்காத. ஆத்திகம் என்ன சொல்லும், இந்த ஐயா வரதாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, கேள்வி கேட்காதன்னு சொல்லுவோம். அப்படியே அதுல இருக்கிறத அப்படியே நம்பணும். இந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த காகிதத்துல எழுதி இருக்கிறத அப்படியே நம்பணும். அறிவியல் நாங்க அப்படி கிடையாது. ஐயாவே சொல்லுவாரு, நாங்களும் அதான் சொல்றோம். நாங்க சொல்றதை தயவு செய்து யாரும் நம்ப வேண்டாம்.
நீங்க வீட்டுல போய் சிந்தனை பண்ணி பாருங்க. சரியா தப்பான எடை போடுற அறிவு உங்களுக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றதை அப்படியே நம்புனா உங்களோட மூளைக்கு தான் என்ன அறிவுன்னு ஐயா கேட்டார். நான் சொல்வதை அப்படியே நம்புன்னு சொன்னா உங்களோட அறிவுக்கு நான் வேலை கொடுக்கல. அதனால தோழர்களே, நான் சொல்றதை நீங்க நம்பாதீங்க. வீட்டுல போய் சிந்தனை பண்ணி பாருங்க. அவங்க சொன்னாங்க கடவுள் இருக்குங்கிறதுக்கு ஏதாவது சொன்னாங்களா? அவங்க ஒரு வார்த்தை இடையில சொன்னாங்க, நான் சொல்லி இருக்கிறது, நான் சொன்னது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு சொன்னாங்க. யாராவது ஒரு ஆளை எந்திரிச்சு என்ன விளங்கினீங்கன்னு கேளுங்க. யாராவது சொல்லட்டும். இப்ப நீங்க சொன்னதுல யாருக்காவது ஏதாவது விளங்கி இருக்கான்னு கேளுங்க. கண்டிப்பா கேட்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா, அந்த பக்தியின் பேரால வந்திருக்கீங்க. பக்தி வந்தால் புத்தி போயிடும். பெரியார் சொன்னது. நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. ஒரு வீடு கட்டும்போது ஒரு செங்கல்ல 2 உடைச்சா எவ்வளவு சத்தம் போடுறீங்க? கல்லு 2 ரூபாப்பா, என்ன உடைக்கிறேன்னு. என்ன அந்த கொத்தனார் அந்த 1/2 கல்ல வீட்டுக்கு தூக்கிட்டு போறாரா, இல்ல தூக்கி கடாச போறாரா? கிடையாது. அந்த இடத்துல பாதி கல்லு தான் வைக்க முடியும். அடுத்த வருஷம்